Hello guys. AWS Cloud பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து AWS Cloud பற்றி நம்ம இந்த நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ஈஸியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி நம்ம இந்த வீடியோ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நம்மளோட சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ AWS பற்றி, AWSலோட சர்வீசஸ் பற்றி நம்ம பேசுகிறதா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜ் கெயின் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தெரியும், ஐடி மார்க்கெட்டில் ஒரே ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுட்டு ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா டெய்லியுமே டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு. அதனால நம்மளோட நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணுறதுக்கு என்றைக்குமே டெய்லி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் ஆன் ப்ரீமில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுடு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா கம்பெனிஸ் வந்து மல்டி க்ளவுட் என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சம் டேட்டா வந்து அவங்களோட லோக்கலில் வச்சுருப்பாங்க. லோக்கல்னால் ஆன் ப்ரீம் டேட்டா சென்டரில் வச்சுருப்பாங்க. சம் டேட்டா வந்து க்ளவுடில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட அப்ரோச் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து எவ்ரி இயர் மினிட் டு மினிட் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. அதனால நம்மளை வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக ஐடியில் சர்வே பண்ணுறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறீங்க. அந்த மொபைல் ஃபோனில் வந்து ப்ராப்பராக அப்டேட்டே வரல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கே அதை யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது, தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி தான் நம்மளுமே பழைய டெக்னாலஜியில் நம்ம அப்படி இருந்தோன்னா கம்பெனிஸ் வந்து நம்மளை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக நமக்கு இந்த சேலரி க்ரோத்து, அதே மாதிரி அந்த ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால ஐடியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டெக்னாலஜி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தெரிஞ்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. நம்மளோட சேலரியாக இருந்தாலும் சரி, உங்களோட கரியரில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் என்றைக்குமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாங் டைம் சர்வே பண்ண முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குற இந்த சீரீஸில் வந்து AWS பற்றி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் Azure அண்ட் கூகுள் க்ளவுட், இந்த மாதிரி ஒரு டாப்பில் இருக்கிற கூகுள் க்ளவுட்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ இதுக்கு மேலே டிஜிட்டல் ஓஷன் அந்த மாதிரி நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது. பட் மெயினாக AWS, Azure அண்ட் கூகுள் க்ளவுட் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. AWS அண்ட் Azure வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் கூகுள் க்ளவுடும் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா AWS, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Azure, அப்புறமா கூகுள் க்ளவுட் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் என்ன சர்வீஸ் வந்து ஒவ்வொரு ப்ரொவைடர்ஸும் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் சேம் கான்செப்ட் தான். அதோட ப்ரைஸிங் மாடல், அதுக்கப்புறம் எந்தெந்த ரீஜியனில் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த இது மட்டுமே மாறுமே தவிர மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே கான்செப்ட்ஸ். நீங்கள் இப்போ AWS ஒரு க்ளவுட் படிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக உங்களுக்கு அஜூருக்கு போகும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். பட் அந்த கன்சோல் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த அவங்க யூஸ் பண்ணுற சர்வீஸ் வந்து அதோட யூசேஜ் சேமாக இருந்தாலும் யூஸ் கேஸ் வந்து சேமாக இருக்கும். பட் அதோட என்ன சொல்கிறது, நேம், அதாவது நீங்கள் யூஸ் கேஸ் வந்து சேம், பட் அந்த சர்வீஸோட நேம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால ஒரு க்ளவுட் வந்து படிச்சிருந்தாலே ஈஸியாக நம்மளோட அடுத்த க்ளவுட் வந்து ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம AWS எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அது EC2 இன்ஸ்டன்ஸ்னால் ஒரு மிஷின் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல டெஸ்க்டாப் மிஷின்ஸ், அதே மாதிரி அது வந்து சர்வர் க்ளவுடில் இருக்கிற ஒரு மிஷின் தான். ஸோ அதை நீங்கள் வந்து அதில் CPU, மெமரி, CPU, மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிஷின். நார்மலாக நீங்கள் ஒரு லேப்டாப் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன இருக்கும், ஒரு RAM இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு CPU இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட்டா வைக்கிறது ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். இதுதான் ஒரு மிஷின் வந்து நீங்கள் க்ளவுடில் எடுத்துப்பீங்க. இதை வந்து நீங்கள் AWSல வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதே பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அஜூரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த VMware இருக்குல்ல, VMware அந்த ஆன் ப்ரிமிசஸில் இருக்கக்கூடிய வர்ச்சுவலைசேஷன் என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதுலேயும் வர்ச்சுவல் மிஷின் தான் சொல்லுவாங்க. ஸோ ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு சர்வீஸ்க்கு வந்து ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க. அவங்க அந்த ப்ரொவைடர், அந்த கம்பெனிஸ் வந்து வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே தவிர உங்களுக்கு ஒரு க்ளவுட் படித்தாலே அடுத்த க்ளவுட் வந்து ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக AWSங்கிறது இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம AWS பற்றி பேச ஆரம்பிக்கலாம் இனிமேல். ஓகே, நம்ம கண்டினியூஸாக டெய்லி நம்மளோட இது சேனலில் வந்து டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ AWS பற்றி நம்ம பேசுகிறதா இருக்கும். ஓகே, இது வந்து நான் வந்து இந்த லேபு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும்.
ஸோ அதுதாங்க. ஸோ இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனி நேம் தான். அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ இது வந்து அமேசானோட ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து அவங்களோட இன்டர்னல் யூசேஜுக்கு, அதாவது கம்பெனியோட இன்டர்னல் யூசேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்லோலி அது வந்து வெளியே ஐடி மார்க்கெட்டுக்கு அதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்பெனிஸ்குள்ளே யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓகே, இது வந்து அப்படியே நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளால கொண்டு வந்தீங்கன்னா நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும், நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து அதை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் நான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் ஏடபிள்யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் ப்ரொவைடர். அது அஷூர் வந்து மைக்ரோசாஃப்டோடது, கூகுள் கிளவுட் வந்து கூகுளோடது. ஸோ இது ஏடபிள்யூஎஸ் அமேசானோட ப்ராடக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக இது என்னென்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் வந்து இப்போ ஒரு டேட்டா சென்டர் பில்டு பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா சென்டரில் வந்து நீங்கள் சர்வர் வாங்குவீங்க. சர்வர் வாங்கிட்டு, சர்வர்னா அதுக்கு CPU, மெமரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெயினாக இதுதான். அது ஒரு சர்வர் செட் பண்ணுறதுக்கு, அந்த ரூம் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏசி, எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஐடி இன்ஜினியர்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய செட் பண்ணுவீங்க. பட் இது வந்து நீங்கள் க்ளவுட்லேருந்து ஒரு சர்வர் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மிஷின் EC2 இன்ஸ்டன்ஸ், ஒரு வெர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இமீடியட்டாக போயிட்டு அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து பெருசாக வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து அங்கே பில்டு பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு புது கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் உள்ள வராங்க, அந்த டைமில் அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து EC2 ஒரு அவங்களுக்கு ஒரு 10 மிஷின் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், 10 மிஷின் மட்டும் தேவை. ஸோ நான் 10 மிஷினை ஈஸியாக க்ளவுடில் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அவங்க வந்து அந்த 10 மிஷினுக்காக அவங்க வந்து ஓனாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஓனாக ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும்னா பெரிய காஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து 10 மிஷின் இப்போ வைக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸ் நாளைக்கு வந்து வளரும். அந்த டைமில் என்ன பண்ணாங்க, ஒரு 20 மிஷின் தேவைப்படும். அதனால அதுக்காக தனியாக போயிட்டு இன்னொரு சர்வர் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க வந்து நிறைய அமௌண்ட் பில்ட் பண்ணி பெரிய சர்வரை தான், நிறைய கான்ஃபிகர், அதாவது நிறைய சர்வரை வந்து லோடு தாங்குறது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சர்வர் வாங்க முடியும். அதனால இங்கே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் அதே மாதிரி சர்வர் மட்டும், ஹார்ட்வேர் மட்டும் போதாதுன்னு இல்லை, அதுக்கு சாஃப்ட்வேர் வாங்கணும். அந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் தனியாக வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுவீங்க. இதெல்லாம் நிறைய வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். பட் இங்கே க்ளவுடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் போகிறீங்க, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஒரு 10 மிஷின் வேணும்னா அந்த 10 மிஷினுக்கான ரேம், CPU, அதுக்கப்புறம் அதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்களோட மிஷின் கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் உள்ள லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் க்ளவுடில் உள்ள ஒரு மெயின் பெனிஃபிட். ஸோ அதில் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா AWSல வந்து ஒரு பெரிய இப்போ ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர்னு வைங்களேன், பேங்கிங் சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பேங்க்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வெளியே கசிஞ்சிட்டாங்கன்னா அதில் அவங்களோட மணி வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. யாராச்சும் அதை ஹேக் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உள்ள பணம் எடுத்துருவாங்க. அதனால இந்த பேங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி க்ளவுடில் வந்து அவங்களோட டேட்டா வைக்கிறதுக்கு வந்து பயந்துட்டு இருந்தாங்க. நாட் ஓன்லி பேங்க், அதாவது நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி தான் அவங்க ரெவன்யூ வந்து ஒவ்வொரு இயர் வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கோட அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் ஈஸியாக இவங்க பண்ணுறதை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக காம்படிட்டர் ஆயிடுவாங்க. அதனால ஒவ்வொரு கம்பெனியோட டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொரு கம்பெனிஸுமே அவங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப, அதாவது டேட்டா லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா கிளைண்ட்ஸுமே, எல்லா கம்பெனிஸுமே வந்து ரொம்ப மெயினாக இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களோட ஓன் டேட்டா சென்டரில் இந்த டேட்டாவை கொண்டு க்ளவுடில் வைக்கும்போது, இப்போ அமேசானும் ஒரு பிஸ்னஸ் மாடல், அது ஒரு கம்பெனி தான். அவங்க வந்து இந்த கம்பெனியோட அந்த பிஸ்னஸ் டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுமே அவங்களோட டேட்டா வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறது மாதிரி ஆகிடும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பயந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா க்ளவுடில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சர்வீஸ் கொண்டு வந்தாங்க, என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்னா உங்களோட டேட்டா வந்து க்ளவுடுக்கு போகும்போது ஃபுல்லாக என்கிரிப்ட் ஆகிடும். ஸோ வந்து அப்போது நீங்கள் அது டேட்டா வந்து ரீட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வழியாக நீங்கள் கரெக்டான ஒரு அது நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ஜென்யூன் பர்சன், அதாவது உங்களுக்கு தான் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ரீட் பண்ண முடியும். இன்னொருத்தர், அதாவது அமேசானே அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட டேட்டா உங்களோட அப்ளிகேஷன்லேருந்து சர்வருக்குள்ளே லோட் ஆகும்போதே கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆகிடும். யாருமே அதை ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வீஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து அந்த கம்ப்ளீட் பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு 10 வர்ச்சுவல் மிஷின், 10 சர்வர், 100 சர்வர் ஒரே ரேக்கில் இருந்தாலும், அதாவது வேற கம்பெனியோட சர்வர்ஸ் எல்லாமே ஒரே ரேக்கில் லோட் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருந்தாலும் கூட மாறி அந்த டேட்டா வந்து அந்த சர்வர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணாதபடி ஃபயர்வால் அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இதனால கம்பெனிஸ் வந்து ஸ்டில் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அகெயின் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி இல்லையா, அதனால டேட்டா வந்து க்ளவுடில் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா செக்யூர் தான் நம்ம வந்து
செக்யூரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டா செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய அந்த டேட்டா வந்து கிளவுடில் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த அமேசானில் வந்து மோஸ்ட்லி இப்போ Amazon.com அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து மெயின் பிக் கம்பெனிஸ். அது நெட்ஃப்ளிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து Amazon தான் யூஸ் பண்ணுறாங்க, AWS கிளவுட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவிஸ் இருந்துட்டு இருக்கு அப்படி தானே. இப்போ வேர்ல்டு வைடில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்தியன் மூவிஸே பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸே எவ்வளோ வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி Amazon நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுமே ஒரு நிறைய மூவிஸில் நம்ம மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அவ்வளோ டேட்டா வந்து லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே AWS கிளவுடில் தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மெயினாக இன்னைக்கு நம்ம 2-3 சர்வீஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டினியூஸ் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் என்னென்ன சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி மெயினாக ஆக்சுவலாக AWS Amazon EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AWS Amazon ECR எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். நம்ம அது இதில் என்னங்கிறது அப்பப்போ நான் பார்க்கலாம். இந்த சர்வீஸ் மட்டும் என்னென்ன சொல்கிறேன். அதுக்கப்புறம் ECS Amazon ECS, நெக்ஸ்ட் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், அதுக்கப்புறம் AWS Lambda, அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங். அதாவது நீங்கள் என்னென்னா நான் சொல்கிறத வந்து ப்ரிண்ட்ஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக இது வந்து PDF ஃபார்மேட்டில் எதுவும் பப்ளிஷ் பண்ணலை. மேபி இன் ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணல. நான் வந்து சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக இருந்தாலும், உங்கள் நாலேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக இருந்தாலும், உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். ஸோ என்னென்னா AWS Lambda, அதுக்கப்புறம் AWS ஆட்டோ ஸ்கேலிங், Amazon ஆட்டோ ஸ்கேலிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IAM. ஓகே, IAM, அதுக்கப்புறம் AWS KMS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்ட் Amazon S3. ஸோ S3 பக்கெட் நம்ம அதை பற்றி நிறைய பேசுவோம். அதுக்கப்புறம் Amazon SCS. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Amazon RDS. ஓகே, ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் அது சர்வீஸ். அதுக்கப்புறம் Amazon Aurora, அதுக்கப்புறம் Amazon DynamoDB அண்ட் Amazon Elastic Caching. ஸோ இந்த கேச்சிங் டெக்னிக் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதே மாதிரி Amazon SQS சிம்பிள் கியூ சர்வீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Amazon SNS. ஓகே, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்புறம் AWS Amazon Cloud Watch. ஸோ Cloud Watch என்னென்னா மானிட்டரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அப்புறம் AWS Cloud Formation. ஸோ Cloud Formationங்கிறது இது ஒரு ஸ்கிரிப்டிங் தான், பட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது நம்ம பண்ணுறது Cloud Formation. இந்த Terraform, இந்த Cloud Formation, அதாவது நீங்கள் அதாவது உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரிசோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணா இருந்தாலும், ஸோ ஒரு 100 மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ணால் ஒன்றா உட்காந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்காக இந்த Cloud Formation யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு AWS Cloud Tail அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Amazon API Gateway. ஸோ இந்த API Gateway அப்படிங்கிறது API என்ன நம்ம நிறைய படிக்கலாம். அப்புறம் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங். ஸோ லோட் பேலன்சர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய லோட்ஸ் வரும்போது அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த லோடை ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக லோட் பேலன்சர் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Amazon CloudFront. ஸோ CloudFront வந்து CDN டெக்னாலஜி, அதை நம்ம பேசலாம் அதை பற்றி. அப்புறம் Amazon Kinesis அண்ட் Amazon Route 53. ஸோ இந்த Route 53, அதுக்கப்புறம் S3 பக்கெட், அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EC2, அப்புறம் RDS இந்த டேட்டாபேஸ், அதுபடி அரோரா கூட அந்த அரோரா வந்து Amazon ஒரு டேட்டாபேஸ் தான். அந்த நம்ம என்ன சொல்றது, அது வந்து Amazonோட ஓன் டெக்னாலஜி, அது அவங்களோட சர்வீஸ் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி இனிமே நிறைய சர்வீஸ் இருக்கு. பட் மெயினாக இந்த சர்வீஸ். அப்புறம் இன்னுமே நம்மளோட உள்ள போகும்போது நிறைய சர்வீசஸ் பற்றி நம்ம பேசலாம். இப்போ நம்ம சொன்னதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்கலாம் இந்த இதை வந்து. ஸோ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் AWS அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது 2002, அதாவது 2002 2002 வந்து இன்டர்னலாக நம்ம ஃபஸ்ட்டு பேசுன மாதிரி இன்டர்னலாக அவங்களோட பர்பஸ்க்கு Amazonல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2003, அதாவது நெக்ஸ்ட் இயரில் 1 இயர் தள்ளி ஒரு டிஸ்கஷன். ஓகே, நமக்கு அந்த கம்பெனிக்குள்ளே இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, இதை வந்து அவுட் சைட் குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போனால் நம்மளால் நிறைய ரெவன்யூ சம்பாதிக்க முடியும். ஆனால் எல்லாருமே அப்படி தானே, பிஸ்னஸ்ன்னு வரும்போது நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கம்பெனிஸும் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு யாருமே ஒரு பப்ளிக், அதாவது என்ன சொல்கிறது, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. பட் அவங்களோட லாபத்தில் வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட மெயின் மோட்டிவாக என்ன இருக்கும், அவங்களுக்கு நிறைய லாபம் சம்பாதிக்கணும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும், அதான் ஒரு கம்பெனியோட மோட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸும் அதே மாதிரி இவங்களுமே இன்டர்னல் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஒரு நல்ல யூஸ் கேஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சனால, அது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தனால அது வந்து ஓகே குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஐடியா வந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 2004 என்ன பண்ணாங்கன்னா SQS அப்படிங்கிற ஒரு SQS அப்படிங்கிற சர்வீஸை மட்டும் பப்ளிக்காக லான்ச் பண்ணாங்க. இப்போ 2002. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா 2006 வந்து அதுக்கப்புறம் SQS ஆல்ரெடி லான்ச் பண்ணது. அது கூட S3ஐயும் EC2 இன்ஸ்டன்ஸையும் EC2 அந்த சர்வீஸையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஓகே அது பப்ளிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2007 வந்து இது வந்து யூரோப்பில் வந்து அந்த ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் வந்து சம் கண்ட்ரிஸ் இப்போ இந்தியாவிலலாம் ஒரு என்கிட்ட இவ்வளோ ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆட் மாதிரி அப்படி போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா யூரோப்பில் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு இவ்வளோ ஒரு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அது இப்படி எங்கள்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபியூச்சர்ஸ் நாங்கள் என்னெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து யூரோப் ஃபுல்லாக அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஆரம்பிச்சாங்க. நிறைய கம்பெனிஸுமே உள்ள வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் நாசாவோட டேட்டா கூட உள்ளதாக இருக்கும். ட்ராப் பாக்ஸ் நீங்கள் போய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ராப் பாக்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அந்த கம்பெனிஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சோன்னா இவங்களோட ரெவன்யூமே அப்படி எக்கச்சக்கமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது மாதிரி தான் இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ AWSலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்னென்னா டேட்டா சென்டர் நம்மளோட காஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கணும், அப்புறம் உங்களை செலவினத்தை குறைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டேட்டா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களை சர்வரில் வந்து ஒரு பிரச்சனை வந்து உங்கள் டேட்டா கரப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட அப்ளிகேஷன் லாஸ் ஆயிரும். திருப்பி நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு அப்ளிகேஷன் என்னாக அதை வந்து பேக்கப் ஒரு ஆக்சுவலாக டெய்லி பேக்கப், வீக்லி பேக்கப் இந்த மாதிரி பேக்கப் ரன் ஆகும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து ஓகே நம்ம பேக்கப் பர்பஸ்க்காக மட்டும் AWS யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை மட்டும், அதாவது லோக்கலில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் என்ன ஆகும் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 நாளுக்கு ஒருக்க எங்களோட டேட்டா பேக்கப் ஆகி நம்ம க்ளவுடில் இருக்கட்டும் அப்படிங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அவங்க டேட்டாவை க்ளவுடில் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இதில் மெயின் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் டேட்டா சென்டரில் வந்து நீங்கள் அதாவது உங்களோட ஆன்பிரீம் டேட்டா சென்டரில் வந்து நீங்கள் ஹார்ட்வேர் வாங்கி வச்சு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறத விட க்ளவுடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பட் ஆன்பிரீமில் இருக்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் ஹார்ட்வேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அங்கே ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வச்சிருக்கிறதுனால நம்ம சர்வீஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. அதுக்கப்புறம் இது என்னன்னா பிக் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்னன்னா நீங்கள் நிறைய பஞ்ச் ஆஃப் டேட்டா இப்போ AI டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறது அப்படி தான். நிறைய பஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்கும், டேட்டா ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து டேட்டா அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுலேருந்து தான் நமக்கு வந்து அந்த AI நீங்கள் என்ன டேட்டா கேட்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த க்ளவுடில் இதுலேருந்து கிடைக்குது. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டேட்டாவை ஃபீட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய கம்பெனிஸ். அதனால டேட்டா வந்து பிக் டேட்டா அனலிசிஸ், ஒன்று டேட்டா வந்து நிறைய வச்சுக்கிட்டு க்ளவுடில் வச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங். ஸோ என்னென்னா நம்ம என்ன ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்டாட்டிக் இப்போ டேட்டா பேஸே இல்லாமல் அதாவது ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்துட்டு இருக்கும்ல ஸ்டாட்டிக் வெப்சைட். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ S3 பக்கெட்லேயே நீங்கள் வந்து வெப்சைட்டே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்துச்சு. ஸோ மேக்டொனால்ட் கூட நம்ம க்ளவுடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, AWS க்ளவுடு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா AWS ரீஜியன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. AWS ரீஜியன், AWS அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் AWS டேட்டா சென்டர் அண்ட் AWS எட்ஜ் லொகேஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம். ஸோ திருப்பி சொல்லிக்கிறேன். AWS ரீஜியன், AWS அவைலபிலிட்டி ஜோன், AWS data centers, AWS edge location and edge location are points of presence. Okay, so நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து AWS சாரி throat ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஏடபிள்யூஎஸ் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு கிடையாமல் அதாவது ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டு எல்லாத்துக்குலையுமே அவங்க வந்து ஒரு டேட்டா சென்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர்னா நம்ம நார்மலாக செட் பண்ணி வச்சிருப்போம்ல டேட்டா சென்டர், இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓனா அமேசான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஹார்ட்வேரை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து அதுதான் ஆக்சுவலாக டேட்டா சென்டர். நம்ம யூஸ்வலாக ஒரு கம்பெனிக்கு இருக்கிறது டேட்டா சென்டர். பட் இவங்க என்ன பண்ணோம்னா அவங்க ஓனாக ஹார்ட்வேரை டேட்டா சென்டர் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு நமக்கு தேவையானதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து ஏடபிள்யூஎஸ் அந்த ரீஜன் இல்லை அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த ரீஜனோட நேம் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ரீஜனையும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்குமே டிஃப்ரெண்டான சர்வீஸ் அண்ட் ப்ரைசிங் மாடல்ஸ் இருக்கும். சில ரீஜனில் இருக்கக்கூடிய சர்வீஸ் வந்து சில ரீஜனில் இருக்காது. சில ரீஜனில் இருக்க பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஒரு கம்மி ரேட்டில் இருக்கும். சில ரீஜனில் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அது நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஒரு சர்வர் டிப்ளாய் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வைக்க போகிறீங்களா சர்வர், அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து US East 1 அதாவது ஒரு ரீஜன் ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா அது வந்து சிலது வந்து ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நீங்கள் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸை வந்து அங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் நம்ம லேட்டாக பேசலாம் அதை பற்றி. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரீஜன்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ AWS ரீஜன்னா ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா கிளஸ்டர் ஆஃப் டேட்டா சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க. ஸோ சென்னையில் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க. இப்போ ஆவடியில் ஒரு சர்வர் வச்சுருக்கீங்க, ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எங்கே வச்சுருக்கீங்க, நம்ம கிண்டியில் ஒன்று வச்சுருக்கீங்க, தாம்பரத்தில் ஒன்று வச்சுருக்கீங்க. இந்த மூணையும் சேர்க்கறது என்னென்னா சேர்த்து வைக்கிறதா ஒரு கிளஸ்டர். ஸோ என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் அதாவது என்ன ஆவடி, தாம்பரம், கிண்டி 3 ஏரியா இருக்கிற அந்த டேட்டா சென்டரை வந்து சேர்த்து ஒரு கிளஸ்டராக கிரியேட் பண்ணி வைக்கிறீங்களா, இதுதான் ரீஜன். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால் இதுதான் சொல்லணும். நீங்கள் என்ன ரீஜனாக புரிஞ்சிச்சு இல்லை, கிளஸ்டர் ஆஃப் டேட்டா சென்டர், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இது ஒரு ரீஜனல் ஸ்கூப் தான். ரீஜனல் ஒவ்வொரு ரீஜனுக்கும் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் அண்ட் ப்ரைஸ் இருக்கும், சேமாக இருக்காது. அது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன, நீங்கள் வந்து ஒரு ரீஜன் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். பட் ஸ்டில் அகெயின் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து அவங்களோட ரீஜன் கண்ட்ரி விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஃப்ரான்ஸ் ரீஜன், அதாவது அந்த பர்டிகுலராக அந்த ஏரியாவில் அந்த ரீஜனில் இருக்கும்ல, அந்த டேட்டா ரீஜனை செலக்ட் பண்ணி அந்த டேட்டா சென்டரில் அவங்க டேட்டா வைக்கிறது மாதிரி இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து லேட்டன்சின்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, பட் உங்களோட கஸ்டமர்ஸ் யாருமே இந்தியாவில் கிடையாது, எல்லாருமே யூஎஸில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ரீஜனை வந்து இந்தியாவில் சூஸ் பண்ணி இந்தியாவில் வந்து எல்லா EC2 இன்ஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு உங்களோட டேட்டா உங்களோட அப்ளிகேஷனை இங்கே லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஎஸ் கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் அவங்களோட அப்ளிகேஷனில் கொஞ்சம் ஒரு லேட்டன்சி அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து யூஎஸ்லேயே கிரியேட் பண்ணணும். யூஎஸ்லேயே கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே அங்கேயே டிப்ளாய் பண்ணும்போது என்ன, உங்களுக்கு யூஎஸ்லேயே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு நல்லா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சில சர்வீஸ் வந்து பர்டிகுலர் ரீஜனில் அது இருக்காது. அதனால அந்த ரீஜனில் நீங்கள் பண்ண அப்ளிகேஷனில் உங்களோட கஸ்டமர்ஸ் எந்த ரீஜனில் இருக்காங்க, அதே மாதிரி நம்மளோட இந்தந்த சர்வீஸ் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ரீஜனில் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரைசிங், அதாவது நம்ம ப்ரைசிங் நான் ஃபர்ஸ்ட்லேயே பேசுனது மாதிரி தான் ஒரு ரீஜன் டு ரீஜன் வந்து இந்த ப்ரைசிங் மாடல் மாறும். அதனால் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குது, உங்களோட அப்ளிகேஷனுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு வந்து எங்களோட எந்த சர்வீஸை எடுத்தேன்னா கம்மி ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பண்ணணும் ஆக்சுவலாக. அது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீஜன் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போதீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் சொல்றது ஆல்ரெடி நான் சொன்னது தான். எப்படின்னா டேட்டா சென்டர் சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஆவடியில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் அது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா இதில் இப்போ வந்து ஆவடியில் ஒன்று இருக்குது சொன்னேன், அதே மாதிரி இங்கே இருக்குது, இன்னொன்று தாம்பரத்தில் இருக்குது, இன்னொன்று கிண்டியில் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு எல்லாமே இப்போ என்னன்னா இதுக்கு எல்லாமே ரிடண்டன்ட், அதாவது செகண்டரி பவர், செகண்டரி நெட்வொர்க்கிங் எல்லாமே செகண்டரி இருந்துருக்கும். ஒரு டேட்டா சென்டர் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆனாலும் கூட, இப்போ ஆவடியில் இருக்கிற டேட்டா சென்டரில் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக டேட்டா சென்டர் லாஸ் ஆனாலும் கூட உங்கள் டேட்டா கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும், கிண்டிலையும் இருக்கும், அதே சமயம் நம்மளோட இங்கே இருக்கும், தாம்பரத்தில் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது எப்பவுமே. என்ன சொல்லுது, ஒன்று போனாலும் இன்னொன்றுலேருந்து ப்ராப்பராக ஆக்சஸ் அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க, எட்ஜ் லொகேஷன் பார்த்தோம், பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ்ன்னு பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிடுறீங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனில் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட யூஸர் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது என்னென்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆக லேட்டன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்லோனஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டேட்டா வந்து இந்த எட்ஜ் லொக்கேஷன் சொல்லுவாங்க. எட்ஜ் லொக்கேஷன்னா அதோட கேச்சிங் மட்டும் உங்களை ஸ்டோர் ஆகிருக்கும். கம்ப்ளீட் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்காது. அதாவது இப்போ இந்தியாவிலிருந்து கஸ்டமர் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனோட கேட்ச் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த எட்ஜ் லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதே லொக்கேஷன்லேருந்து இன்னொரு யூசர் ஆக்சஸ் பண்ணும்போது டேட்டா வந்து நேரடியாக எங்கே போகாது, யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராது. இந்த கேட்சில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, இங்கேருந்து இவருக்கு ஈஸியாக கிடச்சிரும். அது என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே நல்லா இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதாங்க நம்மளோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது ஏடபிள்யூஎஸ்ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னது மாதிரி, அதாவது ஏடபிள்யூஎஸ் ரீஜன் இருக்குது, அவைலபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர், அப்புறம் எட்ஜ் லொகேஷன் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஸோ இதுதாங்க ஸோ மெயினாக. அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் வந்து ஓகே, நெக்ஸ்ட் அந்த கன்சோல் பற்றி நம்ம நிறைய அடுத்து கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஐஏஎம் நம்ம இப்போ கொஞ்சம் சர்வீசஸ் பற்றி பேசினோம்ல, அதில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் வந்து இன்னும் நிறைய விஷயம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோனா நாளைக்கு. ஸோ நாளைக்கு நம்ம டெய்லி நம்ம சேனலில் இதே மாதிரி ஒரு பெரிய வீடியோ நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம பேசுவோம். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பை பாய்.